ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் நேவியில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். மொத்தமா வந்து ஒரு 327 வேக்கன்சியோட உங்களுக்கு குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 1 ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் நேவியிலேருந்து பாருங்க, போட் ஸ்க்ரூ ஸ்டாஃப்ல வந்து உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வந்து வருது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். குரூப் சி லெவல்ல தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. நான் கெசட்டட்ல வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து வெப்சைட் லிங்க்குமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, சைரக் ஆஃப் லேஸ்கர்ங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் லேஸ்கர் கேட்டகரி, ஃபயர்மேன் கேட்டகரி, டோப்பஸ்ங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இப்போ சைரக் ஆஃப் லேஸ்கருக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா ஒரு 57 வேக்கன்சி இருக்கு. லேஸ்கருக்கு வந்து ஒரு 192 வேக்கன்சி, ஃபயர்மேனுக்கு வந்து 73 வேக்கன்சி, டோப்பஸ்க்கு வந்து ஒரு 5 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து ஒரு 327 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, சைரக் ஆஃப் லேஸ்கர்க்குலாம் வந்து 25,500லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதே நீங்க வந்து ஃபயர்மேன், டோப்பஸ் இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே 18,000லேருந்து 56,900 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதில இந்த 18,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, இப்போ நீங்க சைரக் ஆஃப் லேஸ்கர்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 10th வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம சைரக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து லேஸ்கர் கேட்டகரிக்குமே நீங்க 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸ்விம்மிங்க்கான நாலேஜுமே உங்களுக்கு இருக்கணும். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபயர்மேன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, 10th நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்விம்மிங்க்கான நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த ப்ரீ சி ட்ரெய்னிங்க்கான கோர்ஸ் நீங்க சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து டோப்பஸ் கேட்டகரிக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும். நாலேஜ் வந்து ஸ்விம்மிங்ல வந்து இருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க பர்ட்டிகுலரா குடுத்துருக்க போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். டோப்பஸ்க்கு வந்து பாருங்க, தனியா வந்து உங்களுக்கு மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்க தனியா குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இண்டிகேட்டிவ் சிலபஸ்மே வந்து உங்களுக்கு கீழயே வந்து இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு தனித்தனியா வந்து போஸ்டிங் வாரியா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்க்கான டேட்டு, டைம், வென்யூ எல்லாமே வந்து நாங்க வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து நாங்க சென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா நீங்க வெப்சைட்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அது டீட்டெயிலா இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இமெயில் மூலமா இன்டிமேஷன் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க வெப்சைட்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்னா வந்து 1 ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி வந்து இதில வந்து அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணும்போது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஃபோட்டோலருந்து, உங்களோட சிக்னேச்சர்லருந்து, ஸோ அதே மாரி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்லருந்து, உங்களோட 10th மார்க் ஷீட்டா இருக்கட்டும், அதே மாரி உங்களோட ஆதார்லருந்து, இந்த மாரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து நீங்க இணைச்சு நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதில வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 1 ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.